இல்லடா மாணிக்கம், நம்ம நேரம் நல்லா இருந்தா சண்டைக்கு வரவங்க கூட ஒதுங்கி போயிடுவான். அதே சமயம் நம்ம நேரம் நல்லா இல்லைன்னா வெறும்பைய கூட வீம்புக்குன்னு நம்ம கிட்ட சண்டைக்குன்னு வந்து நிப்பான். குழப்பறீங்கம்மா. காலம்புற நீ கஷ்டப்படுறத நான் என் கண்ணெதிர பாத்துட்டு இருக்கேன்டா. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டாமா? ஏதோ என் உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னதை புடிச்சு தொங்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்க வேண்டாம். நீ நல்லா வரணும்டா. நீ நல்லா வர்றதை என் கண்ணார பார்த்து என் மனசு நிறையணும்டா. எங்க நீ நானும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால உன்னோட வளர்ச்சி என்னோட ராசியால பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு கேளியா. ஐயா என் ராசா, இதுக்கு மட்டும் ஒத்துக்கையா. அம்மா அம்மா ஏமா அழறீங்க? அழாதீங்கம்மா. நீங்க சொல்றபடியே நான் கேட்கறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் இதை பத்தி பேசாதீங்க. நானே இதுக்கு ஏற்பாடு பண்றேன். அம்மா எதுக்கும் நீங்க சங்கடப்படாதீங்கம்மா. எதுக்கும் அழக்கூடாது. எப்பவும் நீங்க சொல்றபடிதான் நான் கேட்பேன். என்னப்பா தலையில கை வச்சு உட்காந்துட்டீங்க? இனிமேல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த மாணிக்கத்தை தீர்த்த வேண்டியதான். எவ்வளவு அவமானமாய் போச்சு. இனிமே அவனை விட்டு வைக்கிறதா? டேய் 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 சும்மா இருடா. சும்மா இருந்ததாலதான் அவன் இவ்வளவு தூரம் நம்மளை கேவலப்படுத்திட்டான். அவனை எல்லாம் இவ்வளவு தூரம் வளரவே விட்டுக்கூடாது. எல்லாம் நீங்க பண்ண தப்பு. அவனை ஆரம்பத்திலே தட்டி வச்சிருக்க. டேய் நிறுத்தடா. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் புத்தி. எப்படி நான் கேவலப்பட்டு நிக்கிறதுக்கு மாணிக்கம் பாதி காரணம்னா மீதி காரணம் நீ. நீ சின்ன பையங்கிறத நல்லா நிரூபிச்சிட்ட. அவசர புத்தியால எந்த ஒரு காரியமும் நடக்கல. கேவலம் தாண்டா மிச்சம். ஏண்டா இப்படி ஒரு தத்தியா வந்து வாங்கியிருக்க? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் என்னைய குறை சொல்லுங்க. ஒன்னதான்டா சொல்லணும். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலேயே 4 தடவை யோசிக்கணும். புத்தியை யூஸ் பண்ணணும். உனக்குதான் மூளையே இல்லையே. இனிமே நீ எதையும் கிழிக்க வேணாம். எந்த விஷயத்திலும் தலையிடாத. என்னதான் திட்டுறீங்கல்ல? இருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். அந்த மாணிக்கம் பயல கதற வைக்கிறேனா இல்லையா பாருங்க. ஏங்க, மார்க்கெட்ல தலைவர் தலைவர்னு எவ்வளவு மரியாதை இருந்தது. அதை எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டானே அந்த சண்டால பாவி. எத்தனை நாள் இந்த வீட்ல ஏன் கையாலேயே சாப்பிட்டுருப்பா.